மரத்தில் இருந்து உதிர்ந்த இலை மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற உதாரணங்கள் தான் சொல்றாங்க தமிழிசையா. இளம் பெண்கள் படித்த இளைஞர்கள் மனசுல அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயல்பாகவே அவருடைய திறமையில போய் சேர்ந்தார். அப்படிப்பட்ட தலைவரை நான் பார்க்கிறேன். கவர்னராக இருந்துட்டு நான் தான் எம்பியா நிற்பேன், நான் தான் எம்எல்ஏ நிற்பேன், நான் தான் கவுன்சிலர் நிற்பேங்கிறது சுயநலம் இல்லையா? இவர் பின்னாடி நாங்க எல்லாமே அணி திரண்டு நின்னோம், அவர் சொன்ன வேலையை கேட்டோம். பட் ஆனா அவர் ஒரு உள்ளடி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. திட்டம் வேற. பாஜக தேசிய தலைமையோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கா இல்லையா? அவர் இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தலைவர் ஆயிட்டாரு, அவருக்கு என்ன தனி புகழ் வந்துருச்சு அப்படிங்கிற பொறாமையில இன்னைக்கு பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. இங்க மத்திய மந்திரிய பதவியை அனுபவிச்ச தலைவர்களை வெளியில போலையா? அவ்வளவுதான்ப்பா. திராவிட கட்சிகள்லாம் ஒளிந்து விட்டது, மாற்றம் நிகழ்ந்து விட்டது, இனிமேல் தான் இவர் தான் நிரந்தரம் அப்படின்னு விட்டுருவீங்களா? அதான் ஜனநாயகம்னா? மாற்றங்கிறது இன்னும் எத்தனையோ மாற்றம் தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு. அது என்ன மாற்றங்கிறது அண்ணாமலை சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. கவன ஈர்ப்பு கொண்ட விஜய் அவர்கள் தமிழக அரசுக்கு வந்திருக்காரு. ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா அவருக்கு 1 கோடி பேர் பாக்குறாங்க. இப்போ நீங்க எப்படி அதை காம்படிட் பண்ண போறீங்க அப்படின்றதான் இப்ப கேள்வி. 1 கோடி பேர் பார்க்க 18 லட்சம் பேர் பாக்குறதுக்கு வரல சார், பார்த்தவங்க கணக்கு வேற. தமிழக பாஜகவினர் சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. இதெல்லாம் பாஜகவுடைய திட்டமிட்ட பிளான். பாஜகவில் இங்க தனிப்பட்ட வகையில வளர முடியாது. அதனால அண்ணாமலையை வேறொரு இயக்கத்தின் மூலமாக வளர்த்தெடுக்க விரும்புகிறது பாஜக. இந்த பிஜேபி கூட்டணிக்கு வர்றாரு, அவர் 169 இடத்துல போட்டிடுவாரு, இவங்க 27 இடத்துல போட்டிடுவாங்க. இது என்ன நியாயம்? முறைப்படி 80 சீட் கொடுத்துருக்கணும் பிஜேபிக்கு. நீங்க சொல்லுங்க. 27 சீட்ல போட்டிட்டு எத்தனை சீட்ல வெற்றி பெற்றீங்க? உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல பாஜகவின் முன்னாள் மாநில துணைத் தலைவர், தற்போதைய வீத லீடர்ஸ் அமைப்போட ஒரு உறுப்பினர் திரு கரு நாகராஜன் சார் அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவோட மாநில துணைத் தலைவராக இருந்துட்டு வீத லீடர்ஸ்க்கு வந்திருக்கீங்க, என்ன காரணம்? சமீப காலமாக நான் ஏறத்தாழ அரசியலில் நேரடியாக ஒரு 20 வருஷமாக இருக்கேன். பிஜேபிக்கு வந்த பிறகு நான் பார்க்குறேன், இது ஒரு தேசிய கட்சி, இதோட லெவல் வேறு, சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. தமிழ்நாட்டு தலைவர்கள்னு இருந்தால் கூட அங்கே சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு கட்டுப்பாடு. இந்த வளையத்துக்குள்ளே தான் நீங்கள் ஓடணும். எவ்வளோ வேகமாக ஓடினாலும் ரவுண்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்னா இது நேஷ்னல் பார்ட்டி, இதில் அவங்கள தப்பாக நம்ம சொல்ல முடியாது. இது காங்கிரஸுக்கும் அப்படி தான் இருக்கலாம், பிஜேபிக்கும் அப்படி தான் இருக்கலாம். அந்த அடிப்படையில் நான் தலைவர்கள்லாம் பார்த்தேன். எல்லா தலைவர்களும் வர்றாங்க, கட்சிக்கான நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு இந்த வேலையை செய்யுங்கன்னு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, உத்தரவு கொடுக்குறாங்க. அதோட காலம் உருண்டோடிடுது. தேர்தல் காலங்களில் யாரோடையாவது கூட்டணி சேரணும், கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டாலும் நமக்குரிய பங்கு அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சூழலில் இந்த தலைவர்களுக்கு மக்கள்கிட்டையும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது இல்லை. அதுதான் மெயினான ஒரு அடிப்படை நோக்கத்தை நான் சொல்கிறேன். தலைவர்கள்னா இதுவரை இருந்த எல்லா தலைவரும் சேர்த்து சொல்றீங்களா, இன்க்ளூடிங் அண்ணாமலை? அதில் தானங்க வேறுபடுறேன். எல்லா தலைவர்களுக்கும் மக்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இல்லை, நிர்வாகிகள்கிட்ட தொடர்பு இருக்கும். எல்லா போராட்டத்தில் ஈடுபடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, கட்சி கூட்டத்துக்கு போவாங்க. மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியல. அப்படி மக்கள்கிட்ட ரீச் ஆன ஒரு லீடராக நான் அண்ணாமலை பார்த்தேன். அனுபவ ரீதியாக ஒரு 5 ஆண்டுகள் அவரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய தொடர் நடவடிக்கைகள், பேச்சாற்றல், பத்திரிகையாளர்களை சந்திக்கும் முறை, பல மொழிகளில் பேசி அந்த லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குது. எல்லா விஷயங்களையும் படித்து பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது. நமக்கே தெரியாமல் கிராமத்து இளைஞர்கள்ட்ட போய் இடம் பிடிச்சாரு. குடும்பத்துக்குள்ளெல்லாம் புகுந்து சகோதரிகள், இளம் பெண்கள், படித்த இளைஞர்கள் மனசில் அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயல்பாகவே அவருடைய திறமையில் போய் சேர்ந்தார். அப்படிப்பட்ட தலைவரை நான் பார்க்குறேன். மற்றவங்க அதுக்காக நான் குறை சொல்லலை.
இல்ல அப்படிப்பட்ட ஒரு தலைவரால, மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு தலைவரால ஒரு முறை கூட வெற்றி பெற முடியலையே அப்படின்ற ஒரு கருத்தையும் அது முன்வைக்கிறாங்க. ஒரு தேர்தல் களம் இருக்குல்ல, ம். தேர்தல் களம் இருக்கு, கூட்டணின்னு இருக்கு, கூட்டணி கட்சி யாருன்னு இருக்கு, அவங்க பலன் இருக்கு, அது வேற விஷயம். தனித்தும் போட்டிக்கிட்டீங்களே. தனித்து போட்டியிட்டப்ப கூட அதான் பெரிய ஓட் பேங்கை நம்ம உருவாக்கி காமிச்சோம், பெரிய கட்சிகள் இல்லாமையே. 1000 ஓட்டு கம்மியா வாங்கினாலும் தோல்வி தானே. ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கினாலும் தோல்வி தான், அதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு அந்த வாய்ப்பு உருவாக்க முடியும் அவர்னால, மறுபடியும் வெற்றிக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். இல்ல நீங்க அவர்னால தான் உருவாக்க சொல்லக்கூடிய மக்கள் கூட நெருக்கமா இல்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இப்ப முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மக்கள் கூட நெருக்கமா இல்லை. நீங்க என்ன பதில புரிஞ்சுக்கல, மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கிற, போய் சேர்ந்தடைந்திருக்கிற ஒரு தலைவர் இல்ல. மக்கள்ல அட்ராக்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள். அட்ராக்ஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம், மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதா எடுத்துக்கலாம், மக்களுக்கு மிக நெருங்கி வந்த தலைவர்கள்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்ததுல அண்ணாமலை தான். கிராமங்கள் வரைக்கும் அண்ணாமலைங்கிற குரல் எதிரொலிக்கக்கூடிய வகையில ஒரு துணிச்சல். பாஜகவுக்கு வரும்போது அண்ணாமலைன்ற ஒரு தலைவர் இருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்தீங்களா? இல்லையே, அப்ப இருக்கக்கூடிய சூழல் அதான வேறுபட்ட நிலை. நான் வரும்போது பார்க்கலையே அப்படி. அவர் வந்த பிறகுதான் நாங்க பார்த்தோம், இப்படியும் கூட ஒரு லீடர் இருக்க முடியும்னு பார்த்தோம். அது எப்படி கீழே போய் ரீச் ஆச்சு அப்படின்னு நாம் பார்த்தோம். நம்ம சந்திக்கிற பொதுமக்கள், இளைஞர்கள், படித்தவர்கள்லாம் அண்ணாமலையை பற்றி நமக்கே தெரியாமல் அவங்க பேசும்போது, நம்மகிட்டயே அவங்க புகழ பேசும்போது, ஆஹா இந்த லீடர் ஒரு பெரிய லீடராக வருவார், இவர் தமிழ்நாட்டுக்கு தேவை. தமிழ்நாடு மாற்றங்கள்லாம் இன்னும் நிறைய மாற்றம்னா வெறும் அரசியலில் பதவி மாற்றம் மற்றும் மாற்றம் இல்லை, உண்மையிலே இன்னும் இளைஞர்கள் மத்தியில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்குது. ஒரு தேர்தலில் ஒரு புதிய அரசை உருவாக்குறது மட்டும் மாற்றம் இல்லை, உருவாக்குன அரசிட்ட என்னென்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க, எப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் பல்வேறு துறையில் பரவி கிடக்கு. அது விவசாயமாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரம், சுகாதாரம், ஏற்கனவே இருக்கிறது அப்படியே இருக்குது, நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறது வேற, அதுக்கு மாற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தலைமை பண்பு வேற. இது எல்லாமே அண்ணாமலை இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே அண்ணாமலை அவர்களுக்கு வந்ததுமே பதவியை கொடுத்தாங்க. இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு அவருக்கான தலைமை பதவியை கொடுத்தாங்க. பட் அவர் அதை சரியா பயன்படுத்தினாரு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்க சொல்லக்கூடிய முன்னாள் தலைவர்கள் அதெல்லாம் கொஸ்டின் பண்றாங்க. பதவி இருக்கும்போது என்ன மாற்றத்தை இவர் நிகழ்த்தினாரு? பதவி இருக்கு, இப்ப அண்ணாமலை பதவி இருக்கும்போது குக்கிராமங்கள் வரை பாஜகவை கொண்டு சென்ற மாற்றம் தாங்க அவர் செய்த மாற்றம். இதை யாராலையும் மறுக்க முடியாதுங்க. சும்மா இன்னைக்கு வேணா அவர் போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு எதாவது பேசலாம், அதுல எல்லாம் உண்மை இல்லை. இல்ல அப்படி மாற்றத்தை நிகழ்த்தினவர், கடைகோடி வரைக்கும் பாஜகவை கொண்டு போய் சேர்த்துறவர், ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணா என்ன, பதவி இல்லைன்னா அங்க பாஜகவில் தொடர மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு வராது அவர்? அதை பத்தி தனிப்பட்ட உரிமை இருக்குல்ல ஒருத்தருக்கும். எனக்கு இந்த ட்ராவலில் இந்த பஸ்ஸில் அந்த ஊருக்கு போக முடியாதுங்கிற எண்ணம் வரலாம், அதனால் நான் வேறு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன், வேறு ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ண போகிறேங்கிறது தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் என்ன புதுசா? அப்புறம் என்ன அண்ணாமலைக்கு மட்டும் அதுக்கு என்ன தடை இருக்கா? அப்படியே வெளியே வந்தவர் கூட அமித்ஷாவை பார்த்து, நிதின் நபிச்சி தேசிய தலைவரை பார்த்து எல்லாத்தையும் விடைபெற்று தானே வந்திருக்காரு. அவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. என்ன கொண்டு வர முடியும்? தமிழக மக்கள் பார்ப்பாங்க, இவங்களுக்கு என்ன கவலை? இங்க இருக்கிற தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. தலைவரா இருக்கும்போது மத்திய அரசுல பாஜக இல்ல, ஆட்சியில இல்ல, எந்த மாதிரியான வசதிகள் இல்ல, சோசியல் மீடியா இல்ல, நாங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு கட்சியை வளர்த்தோம். இப்ப இவர் வரும்போது எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு இவருக்கு தலைவர் பதவியை கொடுத்தாங்க. இவர் பின்னாடி நாங்க எல்லாமே அணிதிரண்டு நின்னோம், அவர் சொன்ன வேலையை கேட்டோம். பட் ஆனா அவர் ஒரு உள்ளடி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை டிஃபேம் பண்ணாரு, வார் ரூம்னு வச்சுட்டு சொந்த கட்சியினரே விமர்சிச்சுட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க. பாரதி சீனிவாசனா இருக்கட்டும், தமிழிசை அவர்களா இருக்கட்டும், இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்க முடியும். இதெல்லாம் குற்றச்சாட்டே கிடையாது. ஒருத்தர் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாருன்னு அவரை பத்தி பேசுறது பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு இயல்பு. 4 பேர் ஒன்றா உட்காந்தா 5வது ஆளாக பேசிகிட்டு இருப்பான், 4வது ஆள் வெளியே போயிட்டா 3 பேர் சேர்ந்து போன 4வது ஆளாக பேசுவான், 3வது ஆள் போயிட்டா இருக்கிற 2 பேர் இந்த 3வது ஆளாக பேசுவான். ஒருத்தன் உட்காந்துட்டே இருப்பான், நீ கிளம்பலையாடா, நான் போன பிறகு நீ யார்ட்டையும் பேச போகிறது இல்லை, இருந்தாலும் போறேன்டாமா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. ஏங்க இந்தியாவில் பல அமைச்சர்களை திடீர்னு ஒரு துறையில் பெரிய அதிகாரியாக இருக்காங்க, ரிட்டையர் ஆன உடனே அவங்கள மத்திய அமைச்சராக்குறாங்க.
ஒரு பெரிய நீதிபதியாக இருக்காங்க, ஓய்வு பெற்றவொன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் திடீர்னு வந்து அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து 9 ஆண்டு காலம் நேர்மையாக பணியாற்றி கர்நாடகாவில் ஒரு சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் எடுத்து, நம்ம சொல்லலைங்க சிங்கம்னு, அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சிங்கம்னு பேர் எடுத்து அவருடைய பொது வாழ்க்கையை ஐபிஎஸ்ங்கிற பதவியில் அடுத்தடுத்து வந்து அவர் டிஜிபி வரைக்கும் வரலாம். ஒரு 35 வயசில் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மனிதன் வர்றாருன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததான் பாராட்ட தான் வேணும். அப்படிப்பட்டவங்க வந்த பிறகு தான் இங்கே ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஒரு பிஜேபியோட ஒரு கலர் மாறிச்சு, அதனுடைய புகழ் அதிகமாச்சு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இதை இங்கே இருக்கிற முன்னாள் தலைவர்கள் இன்னாள் தலைவர்கள் உக்காந்துட்டு அவங்க சொல்கிற கதையெல்லாம் எடுபடாதுங்க. மக்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், நீ கேட்க வேண்டாம். நீங்கள் கீழே இருக்கவங்ககிட்ட போய், நீங்கள் படித்தவங்ககிட்ட போய், நீங்கள் வீதி லீடரில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பொதுவாக கேளுங்க. அரசியல் கட்சிக்கிட்ட கேட்கணும். பொதுவாக போய் ஒரு காலையில் பீச்சில் நடந்து போகிறவங்ககிட்ட கேளுங்க, ஒரு இன்டர்வியூ எடுங்க. அந்த மாதிரிலாம் அவர் இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தலைவர் ஆகிட்டாரு, அவருக்கு என்ன தனி புகழ் வந்துருச்சு அப்படிங்கிற பொறாமையில் இன்னைக்கு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. இங்கே மத்திய மந்திரிய பதவியை அனுபவித்த தலைவர்களாம் வெளியில் போலையா? இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் வேற ஒரு கட்சியில் அமைச்சராக இருந்துட்டு தானே இங்கே வந்து தலைவராயிருக்காங்க. நீங்க வந்து அடுத்தவங்களுடைய ஒரு தனிப்பட்ட அண்ணாமலையுடைய விமர்சனம் எதன் மீது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப திமுக கூட்டணியிலே வந்து ரொம்ப நாள் விசிகா டிராவல் பண்ணாங்க. திடீர்னு போய் தாவேகா ஆதரிக்கும் போது திமுக தொண்டர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக பேசுறாங்க, ஐயுஎம்எலுக்கு எதிராக பேசுறாங்கன்னு ஒரு அந்த மனநிலையை பார்க்க முடியுது. இப்போ அண்ணாமலை அவர்கள் மீதான விமர்சனமும் அந்த அடிப்படையில தான் வைக்கப்படுது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இவருக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தோம், கடைசியில கைவிட்டு போறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல இதை சொல்றாருன்னு. ஆதங்கமாவது ஆதங்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப புண்ணியமூர்த்திக்கு இங்க உட்காந்து நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு விகடன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஐயோ புண்ணியமூர்த்திக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான்னு சொல்லுவீங்களா? புண்ணியமூர்த்திக்கு அந்த திறமை இருந்ததுனால அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு எப்படிங்க வரும்? சும்மா தூங்குறவனை எழுப்பிச்சு பெட்ஷீட்டை தூக்கி விட்டு தண்ணியை தெளிச்சு எந்திரிப்பா நீ போய் பண்ணுப்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஓட தெரிஞ்சவன நீ 100 மீட்டர் 11 செகண்ட்ல ஓடி இருக்க, நீ 10 செகண்ட் ட்ரை பண்ணு, 9 செகண்ட் ட்ரை பண்ணு. திறமையின் அடிப்படையில் வாய்ப்புகள் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டீங்க, வேலை செஞ்சீங்க. அப்போ தேசிய தலைமை ஒரு முடிவு எடுக்கும் போது என்ன வந்து ஓரம் கட்டுறாங்க, என்ன ஓரம் கட்டுறாங்க, வாய்ப்பு கொடுக்கல. தேசிய தலைமை என்ன சார் முடிவு எடுக்கும்? ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அவங்க இதற்கான விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு குற்றச்சாட்டு சொல்லல. தேசிய தலைமை என்ன குற்றச்சாட்டு அவர் சொன்னாரு? மன நெருக்கடி இருந்தது, நம்ம தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நெருடல் இருந்தது. அவர் நேரடியா சொல்லல, ஆனா அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அவரை ஓரம் கட்டிட்டாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இதனாலதான் வந்து தோல்வியை தழுவிச்சு, இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க. இப்ப இவங்க பேசுறதெல்லாம் உண்மையா? அவங்களும் ஆர்வத்துல ஒரு தலைவர்களா உட்கார்ந்துருக்கவங்களே கண்டதா பேசும்போது கீழே இருக்கிற தொண்டர்கள், அவருடைய வழியில செல்லக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் ஆதங்கமா எழுதுவாங்க. ஏன்னா எல்லார் கையிலையுமே இன்னைக்கு பத்திரிக்கை இருக்கிற மாதிரி எல்லாருமே எடிட்டர் ஆகிட்டாங்க, சப் எடிட்டர் ஆகிட்டாங்க, அவங்கவுங்க எழுதுறாங்க. அவருடைய திறமைக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது. அவர் பிஜேபி அண்ணாமலை என்ற அடையாளத்தை தாண்டி அண்ணாமலை என்ற ஒரு தனியான சிறந்த மனிதர் என்ற பெயரை, சிறந்த இளைஞர், சிறந்த வழிகாட்டல் செய்யக்கூடிய தலைவர், அவருக்கு இருக்கிற ஆற்றல் அதிகம் என்ற ஒரு பெயர் தமிழகத்துல நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அது நிரூபிக்கிறதுக்கான காலம் மிக வரும். இவங்க எல்லாம் பொறாமையில பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பொறாமையில பேசுறாங்க, வளர்ச்சி பிடிக்காம பேசுறாங்க. அரசியல் சாணக்கியரும் சொல்லக்கூடிய, நீங்க மதிக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள், அவருக்கு அண்ணாமலை அவர்களுடைய கெப்பாசிட்டி தெரியும்ல, அவர் தெரிஞ்சும் அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் தெரிஞ்சிருக்கு சார். அவர் ஆரம்பத்தில் நீங்க எல்லாரும் ஒன்று தப்பா ஊடகங்கள்லாம் பேசாதீங்க. இவங்க எல்லாரும் 1000 சொல்லுவாங்க. தமிழிசை எல்லாரையும் சுயநலவாதிம்பாங்க. கவர்னராக இருந்துட்டு நான் தான் எம்பியாக நிற்பேன், நான் தான் எம்எல்ஏ நிற்பேன், நான் தான் கவுன்சிலராக நிற்பேங்கிறது சுயநலம் இல்லையா? ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உழைச்சிருக்கவெல்லாம் தேர்தலில் போட்டிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் மண்ணள்ளி போட்டுட்டு வந்து நிற்கிறது வந்து சுயநலம் இல்லையா? இன்றைக்கி இவங்க பேசுவாங்க, பரவாயில்ல, அவங்கள பற்றி நான் குறை சொல்லவே விரும்பலை. அவங்க பிஜேபி தலைவர்கள், பிஜேபிக்கு ஆதரவான நிலையில் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பிரச்சனை எங்கே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வேண்டும் என்று தலைமை முடிவெடுத்தால் நான் வெளியிலே வந்து விடுகிறேன். எனக்கு அந்த தலைமை பதவி வேண்டாம், யாரை வேணாலும் வச்சுட்டு நீங்கள் கூட்டணி நடத்துங்கன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாருங்க.
24 பார்லிமெண்ட்ல கூட்டணி வேணான்னு ஓடுறாங்க, இன்னைக்கு கூட்டணி வேணும் வர்றாங்க. அதுலயே ஒரு சதி திட்டம் இருக்குல்ல. அப்படி சொன்ன திரு அண்ணாமலை அவர்கள் தான் காம்ப்ரமைஸ் ஆகி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசினார்ல மேடையில. சரி, குடும்பத்துல பெரியவங்க சொல்றீங்க, ம். போய் வேலை செய்யுங்க, அவர் சிஎம் ஆகணும். அப்ப கேண்டிடேட் யாரு தமிழ்நாட்டுல? சிஎம்னு எடப்பாடி தான். இங்க இருக்கிற கேண்டிடேட் யாரு? அப்ப தமிழிசை தான் முதலமைச்சரா? அப்படி நம்ம முடிவெடல இல்ல. நம்ம 27 இடத்துல நிக்கிறோம். அவங்க 169 இடத்துல நிக்கிறாங்கல்ல, அவங்க தானே சிஎம் ஆக முடியும். அப்போ ஒரு பிரச்சாரத்துல அப்படித்தானே பேச முடியும். ஆனா மன வருத்தம், அப்படிலாம் பேசினார்ல, இறங்கி வந்தார்ல. இறங்கி வரல, ம். கடமையே செஞ்சாரு. சரி, நான் இருக்கிற வரைக்கும் என் டியூட்டியை நான் செய்யறேன். இன்னைக்கு நான் விடுதலை பெற்று விட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு போய் திருப்பி நீ எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொன்னா சொல்லுவாரா? அது சொல்ல முடியாத நிலையில தானே வெளியில வந்திருக்கிறாரு. அதை சொல்றது தானே டெல்லியில 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வந்துருக்கு. விடுங்களே, நீங்க பண்ணுங்க, நீங்க பெரிய ஆளுங்கட்சியா கொண்டாங்க, யார் வேணான்னா. அண்ணாமலை என்ன செய்யறாரு? இன்றைக்கு இருக்க இளைஞர்களை பூரா வேணும். இளைஞர்களை நான் ஃபுல்லா முன்னிலைப்படுத்துவேன். அவங்களுக்கு வெறும் ஒரு ஓட் பேங்கை உருவாக்குற கூட்டத்துக்கு வரக்கூடிய இளைஞர்கள் எனக்கு வேண்டாம். தலைமை ஏற்க வரக்கூடிய இளைஞர்களை நான் உருவாக்குறேன், அவங்கள நான் கூப்பிடுறேன். ஏதோ பண்ணிட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன வந்துருச்சு? மரத்தில் இருந்து உதிர்ந்த இலை மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற உதாரணங்கள் தான் சொல்றாங்க தமிழிசை. தமிழிசையா சொல்றேன், பெரிய கவிதாயினி, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. யார் இலை யார் மரங்கிறது எதிர்காலத்துல தெரியும். இப்போ தமிழக அரசியல ஒரு மாற்றத்துக்காக நாங்க வர்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா விஜயகாந்த், சீமான்னு தொடர்ந்து இந்த மாற்றத்துக்காக முயற்சி பண்ணவர்கள் பலர். அவங்களால எதையுமே அந்த இடத்த வந்து அடைய முடியல அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. 2.5 வருடங்கள்லேயே வந்து விஜய் அவர்கள் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டாரு. இந்த மாற்றத்தை அவர் கொடுத்துருக்காரு, 1 மாதம் தான் ஆகுது. இப்படியான சூழ்நிலை இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னே இன்னும் தமிழக மக்கள் பார்க்கல. அதற்குள்ளாக நாங்க ஒரு மாற்றத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு வீத லீடர்ஸ் இறங்குறதுக்கான காரணம் என்ன? விஜய் 2.5 வருஷம் தான் ஆகுதுங்கிறது சொல்றதெல்லாம் அப்பட்டமான கட்சி தொடங்கி சார், அப்பட்டமான ஒரு ஒரு மாற்று கருத்துன்னு தான் நினைக்கிறேன். கட்சி தொடங்கி எவ்வளவு நாள் ஆகுது? 30 ஆண்டுகளா நம்ம கூட இருக்கிறவர் தானே. சரி, நேரடியா விஜய் இல்லாட்டியும் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா சினிமா நடிகரா இருக்காரு. நம்ம எல்லாருடைய விஜயகாந்தும் இருந்தாரு, இதயங்களை வென்றவர் விஜயகாந்த் இருந்தாரு. அதான் ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பிக்க முடிந்தது, ஒரு 10% ஓட் பேங்க தொட முடிஞ்சது. இல்ல, அதுதான் சொல்றேன், விஜயகாந்தும் இருந்தாரு அவ்வளவு வருஷம், அவரால் ரீச் பண்ண முடியல, இவர் 2.5 வருஷத்துல பண்ணாரு. அதுக்கு இடையில எங்க அவருடைய உடல்நிலை, அவர் எடுத்த கூட்டணி முடிவுகள், எத்தனையோ தவறுகள் களத்துல இருக்கலாம். அதை வந்து நம்ம இப்ப பேச முடியாது. இவரும் ஆயிருக்காருங்கிறதுக்காக அவ்வளவுதான்ப்பா. திராவிட கட்சிகள்லாம் ஒளிந்து விட்டது, மாற்றம் நிகழ்ந்து விட்டது, இனிமேல் தான் இவர் தான் நிரந்தரம் அப்படின்னு விட்டுருவீங்களா? அதான் ஜனநாயகமா? மாற்றங்கிறது இன்னும் எத்தனையோ மாற்றம் தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு. அது என்ன மாற்றங்கிறது அண்ணாமலை சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. என்ன மாற்றம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த மாற்றத்தை உணர்ந்துதான் நீங்க போயிருக்கீங்க. நான் அவருடைய திறமையை நம்பி போயிருக்கேன், அவருடைய அறிவு கூர்மையை நம்பி போயிருக்கேன். அவருக்கு தமிழகத்துல மக்கள்கிட்ட இருக்க அவர் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு போயிருக்கீங்க. சார், என்ன அவர் தப்பு பண்ண மாட்டாரு, நேர்மையான விஷயத்தை நம்பிக்கையில போயிருக்கீங்க. நேர்மையா குருட்டு நம்பிக்கைன்னு உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு முழு மனதார நம்பி நான் போயிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னை எப்பாரு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், சென்னையிலேயே ஒரு மாநில நிர்வாகிகளே ஒரு 15 பேர் நாங்க போயிருக்கோம். நாங்க போய் நாங்க தான் முன்னிலை ஆகணும், நாங்க தான் அங்க தலைமை ஏற்கணுங்கிறதெல்லாம் இல்லை. வரட்டும், அவருடைய திறமை, அவருடைய முயற்சி வெற்றி பெறட்டும்ங்கிற நோக்கத்துல தான் போயிருக்கோம். இதுல வந்து ஒருத்தர் வந்துட்டாரு இப்பதானே மாற்றத்தை, மாற்றம் என்னைக்குமே மாறாதது மாற்றம் ஒண்ணுதான், அது எப்ப வேணாலும் மாறும். இன்றைக்கு பேசுற உதயநிதி நான் சொன்னதுதான் சட்டமன்றத்துல செய்யறாங்க, நாங்க பேசுனதுதான் செய்யறாங்க, நாங்க இருமொழி கொள்கைன்னா அதுதான் சொல்றாங்க, நாங்க வச்சிருந்த அதே நிதிநிலை அறிக்கை வாச்சிட்டு வெள்ளை அறிக்கைங்கிறாங்க. இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் அவங்க மாறி வர்றதுக்கு காலதாமதமாகலாம். இவங்க மாற்றத்துக்காக இவருக்கு வழிகாட்ட வேண்டிய, சுட்டி காட்டக்கூடிய தலைவரா அண்ணாமலை இருக்கலாம். எவ்வளவு விஷயம் இருக்குங்க. ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு தலைவர் இன்றைக்கு அண்ணாமலைங்கிறது எல்லாருக்குமே தெரியல. நீங்க போக போக பாருங்க, அதுக்குள்ள எப்படி இன்னும் 15 நாள்ல எவ்வளவு பெரிய முடிவை நீங்க எதிர்பார்க்க முடியும்? இல்ல, இன்ஸ்டண்டா இந்த தேவை ஏன் வந்துச்சு அப்படின்றது கேட்குறேன். ஏன்னா பாஜகவுல முக்கியத்துவம் இல்லை, அங்க உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு அப்படின்ற அடிப்படையில ஒரு தனி இயக்கம் ஆரம்பிக்கிறீங்களா, இல்ல உண்மையாலுமே இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கா அப்படின்றத நான் கேட்கிறேன். அப்படி ஒரு நீங்க சொல்ற முன்னாடி சொன்ன காரணம் எதுவுமே இல்லை. இது புதிய மாற்றம், புதிய களத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறாரு. உடனே கட்சி பேரை அறிவிச்சுட்டு இதுதான் கொடி, இதுதான் சின்னம்னு வரல. நிதானமா ஒரு படியை எடுத்து வைக்கிறாரு.
இது பல கட்ட மனிதர்கள், இளைஞர்களை, பெண்களை, நடுநிலை மக்களை, படித்தவர்களை எல்லாரையும் தாண்டி இந்த படிகளில் ஏறி ஒரு முயற்சியை, ஒரு வெற்றி கொடி நாட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சிக்கு நாங்கெல்லாம் துணையா இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ விஜய் அவர்கள் இந்த மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்றத ஒன்று பார்க்க முடியுது. அதுக்கு வந்து அவருடைய சினிமா புகழ் 30 வருடமா இங்க இருக்கிறாரு, பல விஷயங்கள் சொல்றீங்க. இல்ல நான் சொல்லல, உண்மையே இல்லையா? உண்மை. சொல்லுங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதற்கு அண்ணாமலை அவர்களால் ஈடு கொடுக்க முடியுமா? இதை எப்படி வந்து எதிர்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பார்ப்போம். ஒரு சாமானிய மனிதர், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், கரூர் மாவட்டத்தில் தொட்டம்பட்டி கிராம பகுதியில் பிறந்த ஒரு மனிதர், எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ படித்த ஒரு ஐபிஎஸ் அம்மா. நமக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஐபிஎஸ் ஆகி வந்து ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் சேர்ந்த பிறகு அந்த 5 ஆண்டுகள் அவர் எடுத்த நடவடிக்கை, காட்டின வேகம், துணிச்சல், இதெல்லாம் தானே அவர் வெளியில் கொண்டு வந்துச்சு. அதனால தானே இப்போ சாதாரண ஒரு வீடுகள் காலையில் நம்ம வாக்கிங் போனால் கூட எதிரில் வர, ஆனால் வீதியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அவங்க கட்சிக்காரங்களும் இல்லை, எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. என் நம்பர் பார்த்தீங்களா, நான் 18,000 சேர்ந்துட்டேன், நான் 21,000 சேர்ந்துட்டேன். கட்சிக்கார அவருடைய ஆதரவாளர்களை விட அந்த பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் தான் முன்னாடியே அவர் பேட்டி கொடுக்கும் போதே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் அவர் மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது? ஒரு சாமானிய ஒரு விவசாயி வீட்டு பிள்ளை வந்து எங்கேயோ அதிகாரி வேலை பார்த்து ரிசைன் பண்ணி பிஜேபியில் வந்ததுக்காக எல்லாத்தையும் போய் அவர் மனசுல இடம் பிடிக்க முடிஞ்சதா? எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தார்ல சார், எவ்வளவு வேகம் காட்டார், எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதெல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட என்ன மனுஷன் என்ன பேட்டி தெளிவா கொடுக்குறாரியா, புள்ளி உரத்தோட கொடுக்குறாரியா அப்படின்னு எத்தனை பேர் அதை உட்காந்து வீட்டில் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க, டிவியில பார்க்குறப்போ செல்போன்ல பார்த்து உட்காந்துருந்தாங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள் அதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்க மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச். அப்ப ஒரு சாதாரண அண்ணாமலை அந்த அளவுக்கு வரும்போது இன்னைக்கு இவ்வளவு அறிமுகமான அவருடைய திறமை நிரூபிக்கப்பட்டு சிறப்பா செயல்படக்கூடியவர் நிரூபிக்கப்பட்ட பிறகு ஒரு அமைப்பை தொடங்கி இன்னைக்கு ஒரு 18 லட்சம் வந்திருக்கு, இன்னைக்கு ஒரு 50 லட்சம் எய்ம் பண்றோம் அப்படிங்கிற நிலையில அவர் ஏன் ஒரு பெரிய மாற்றத்தை தர முடியாது? விஜய்க்கு நிகரா வர முடியாது. இதெல்லாம் நடந்துச்சு. நான் வந்து மாற்று கருத்தே சொல்லல. அவருடைய பேச்சுக்களை வந்து பார்த்தாங்க, நிறைய ஆதரவுகள் வந்து இளைஞர்கள் பார்த்தாங்க, பின்தொடர்ந்தாங்கன்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ அதை விட பல மடங்கு கவன ஈர்ப்பு கொண்ட விஜய் அவர்கள் தமிழக அரசுக்கு வந்திருக்காரு. ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா அவருக்கு 1 கோடி பேர் பாக்குறாங்க. இப்போ நீங்க எப்படி அதை காம்படிட் பண்ண போறீங்க அப்படின்றதான் இப்ப கேள்வி. 1 கோடி பேர் பார்க்க 18 லட்சம் பேர் பாக்குறதுக்கு வரல சார், பார்த்தவங்க கணக்கு வேற. நானும் இதுல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வர்றேங்கிறவங்க வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் அவர் நல்லா செயல்படட்டும், இளைஞருடைய ஆதரவு பெறட்டும், யாரும் வேண்டாம்னா தொடர்ந்து அவர் செயல்படுறதுல வர்ற மாற்றங்களை வச்சுதான் அவருக்கு அடுத்த வெற்றியா இல்ல தோல்வியாங்கிறது இனிமேல் தான் ப்ரூவ் ஆகும். அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை ஒன்றும் நம்ம யாரும் இங்கே குறைச்சி பேசல. அதே நேரத்தில் 1,72,00,000 ஓட்டு விஜய் வாங்கியிருக்கிறார். திமுக கூட்டணி 1,54,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி 1,32,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 19,40,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 3,10,00,000 விஜய் அவர்களுக்கு எங்களுக்கு விசில் வேண்டாம் அப்படின்னு வாங்கி இருக்கிற ஒரு வாக்கு வங்கி இங்கதான் இருக்கு. அந்த 3,10,00,000 வாக்குகளை வந்து டார்கெட் பண்ண போறீங்களா? சரி, நீங்க ஒட்டுமொத்தம் முடிவாயிருச்சுடா, இனிமேல் இந்த விஜய் தான்டா அப்படின்னு முடிவான மாதிரி சொன்னீங்களே, அதுக்கு உதாரணத்தை நான் சொல்றேன். எப்படி வேணாலும் மாறு சார் களம். மக்கள் எல்லாம் மிந்தி மாதிரி இல்லை சார். என்ன நடக்குதுன்னு யாருக்கு கீழே போய் குக்கிராமத்தில் போய் நம்ம சொல்லி காட்டுறதுக்கு 1 மாசம் ஆகுங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் அடுத்த நொடி போகுது. அவங்க விஜயும் பார்ப்பாங்க, அண்ணாமலையும் பார்ப்பாங்க, உதயநிதியும் பார்ப்பாங்க. ஒரு புதிய களம் உருவாகத்தான் போது பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தலில் நம்மளுடைய பிரதிநிதிகள் களம் காண்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதற்கான பிளான் போயிட்டு இருக்கா? இப்படி என்ன நீங்க தான் உள்ள இருக்கீங்க, ஒரு பொதுஜன மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே? இல்ல பொதுஜனம் தானங்க முக்கியம். பொதுஜனம் இல்லாட்டி எந்த அமைப்பும் இங்க கிடையாது. ஓட்டு போடுறதுக்கு அவங்க முக்கியம். நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்ம நேற்று தான் அவருடைய இதெல்லாம் செய்திகள்லாம் வெளியில் வந்திருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு இருக்க இடங்களில் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு இருக்குது. இன்னும் அரசியல் கட்சி அறிவிக்கலை. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, எத்தனை திட்டங்களை அவர் நிறைவேற்றலாம், மாநில அரசில் எப்படி நிதி வாங்கலாம், மத்திய அரசில் எப்படி நிதி வாங்கலாம், என்னென்ன சீர்திருத்தங்களை அந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது கூட பல இடத்துல தெரியாதுங்க. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போறாரா? நிச்சயம் கொடுப்போம். சுற்றுச்சூழல் என்ன குப்பை அள்ளி அந்த டப்பால போடுறது சுற்றுச்சூழல் நினைக்கிறோம். எத்தனை 48 விதமான பணிகள் இருக்கு சுற்றுச்சூழல்ல, அதை கொடுப்போம். இந்த மாதிரி விஜயோட அதே ஃபார்முலாவை அண்ணாமலை ஃபாலோ பண்றாரா? ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் இயக்கம் மூலமா வந்து களம் கண்டாரு.
அடுத்து அரசியலுக்கு வந்தாரு. இல்லங்க. அந்த அந்த ஒரு பேட்டர்ன் வந்து வருதா? இல்ல, இது மாதிரி பணிகள் வீத லீடர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. விஜய் இப்பதானே பண்ணாரு. அவங்க விஜய் மக்கள் விஜய் இயக்கம் மக்கள் இயக்கம் வந்து அது- உள்ளாட்சி தேர்தல்ல வந்து அதுதான், அது- போட்டியிட்டாங்க. அந்த பேட்டர்ன் போட்டி மட்டும் இல்ல, அது 25 வருஷமா இருக்கு. அவங்க அந்த அமைப்பை வச்சுட்டு நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. அது ரசிக விஜயை மன்றத்துல பத்தி கேட்கும்போது அவங்க 30 வருஷமா இருக்காங்க, மக்கள் இயக்கம் 25 வருஷமா இருக்கு, இவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்காங்க. இதெல்லாமே அவங்களுடைய பிரபலத்தையும் பாசிட்டிவா அப்படி இல்லைங்க. சொல்லிக்கிறீங்க. இன்னொரு அவங்களுடைய பக்கம் நாங்களும் வந்து இல்ல ஈஸியா- அவங்களுடைய அடிப்படையை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்ல, நீங்க தான் அப்படி யோசிக்கிறீங்க. நீங்க எப்படி யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்கல. அதெல்லாம் மறந்துட்டு இப்பதான் விஜய் வந்தாரு, இப்ப பாருங்க உள்ள உட்காந்துட்டாரு, அப்படி இல்லைங்க. அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை. அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவு நாள். இப்ப புசி ஆனந்த் அரசியல் கட்சி வந்த பிறகு வந்தவரா? அப்ப நீங்க வர்றதுக்கு எவ்வளவு நாள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்? தலைவர் சொல்லுவாரு, பொறுத்திருப்போம். இப்ப நான் உடனே எம்பி எலெக்ஷன் அடுத்த மாசம் வருதா, எம்எல்ஏ எலெக்ஷன் இப்ப வருதா? விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது கூட என்ன சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல போட்டிட்டு நோ எனக்கு 26 தான் இலக்குன்னு அவர் சொல்லலையா? உடனே அவசரப்பட்டு உடனே பார்லிமெண்ட்ல போட்டிக்கிட்டாங்களா? கிடையாதுல்ல. பொறுத்திருப்போம். இப்ப பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே மொத்தமா மாறி இருக்கு. உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. கூட்டணியில் நேரடியாக சேரலனாலும் கூட அதிமுகவிலிருந்து நிறைய நிர்வாகிகள் மாறி தாவேகாவுக்கு வர்றாங்க. இப்போ திமுக முன்னெடுத்த அதே அரசியல் நிலைப்பாடுகளை தாவேகா எடுக்கிறாங்க. அப்போ வந்து திமுகவுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து குறையுது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழல்ல பாஜகவிலிருந்து பிரிஞ்சு வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நேரடியா அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவர் போய் பாஜக தேசிய தலைமையிலலாம் ஆதரவு வாங்கிட்டு வந்தாரு, வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. இங்க வந்து தமிழக பாஜகவினர் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. இதெல்லாம் பாஜகவுடைய திட்டமிட்ட பிளான். பாஜகவில் இங்க தனிப்பட்ட வகையில வளர முடியாது. அதனால அண்ணாமலையை வேறொரு இயக்கத்தின் மூலமாக வளர்த்தெடுக்க விரும்புகிறது பாஜக. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அவருடைய வளர்ச்சிக்கு, திறமைக்கு பல வழிகளில் முட்டுக்கட்டை போட முடியல. அதில் இது ஒரு யோசனை. அந்த மாதிரி தான் மரத்திலிருந்து உதிர்ந்த இலைன்னு இல்ல, அவங்க விமர்சனத்துக்கு சொல்லல, பொதுமக்களுடைய விமர்சனம் தான் நான் சொல்றேன். அதனால சார், இது எப்பவுமே இன்னைக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கவர்னர் வாசிச்ச உரையில ஒரு எழுத்த கூட மாத்தலங்க. இதுல இருந்தே தெரியுதா பிஜேபி பி டீம் விஜய் தான், அவங்க சப்போர்ட்ல தான் விஜய் ஆட்சி நடத்துறாருன்னு உதயநிதி இப்ப சொல்றாரு. தேர்தல் நேரத்துல விஜய் என்ன சொன்னார், திமுக பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அவர் சொன்னாரு. திருமாவளவன் ஏங்க போய் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க? ஐயோ, நான் ஆதரவு கொடுக்காட்டி அமித்ஷா வந்துடுவாருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் ஆதரவு கொடுக்குறேன்? நாங்க ஆதரவு கொடுக்காவிட்டால் பாஜக ஆட்சி தான் இங்க நடக்குங்கிறாங்க. இதெல்லாம் வழக்கமா தமிழ்நாடு அரசியல கேட்டு கேட்டு புளிச்சு போன விஷயங்க. இந்த முகமூடியில வர்றாரு. ஏன் முகமூடியில வரணும்? நேரடியாவே வரலாம் பிஜேபி மூலமா. அப்படி வர வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்ல. பிஜேபி திட்டமிட்டு இவருடைய பணிகளுக்கு, திறமைக்கு, முயற்சிக்கு எங்கடா வெற்றி வந்துருமோ இதுல ஒரு கோலை போட்டு வைப்போம். பிஜேபிக்கான மற்றொரு பி டீம் இவர் அண்ணாமலை முகமூடி போட்டுட்டு வர்றாரு, வேற முகமூடி போட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பண்ணதானுங்க. திமுகவை அதிமுக சொல்லுவாங்க, அதிமுக திமுக சொல்லுவாங்க, தாவேக்காவை திமுக சொல்லுவாங்க, திமுகவை தாவேக்கா சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு இவங்க அண்ணாமலையும் சொல்றாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி என்ன உள்ளவங்க அண்ணாமலையும் சொல்றாங்க. இப்ப அந்த இந்த அதெல்லாம் இல்லைங்க, நம்ம முயற்சி வேற, திட்டம் வேற. பாஜக தேசிய தலைமையோட ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கா இல்லையா? அரசியல் ரீதியா எப்படிங்க இருக்குன்னு சொல்ல முடியும்? இல்லையா? வாய்ப்பே கிடையாது. அவருடைய பண்பு, நலன் ஒரு குறுகிய காலத்துல எல்லார்ட்டையும் அவங்க மனசுல இடம் பிடிச்சாரு. இன்னைக்கு பிரதமராக இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், அவங்க வரும்போது இவருக்கு இருக்கிற இப்ப இந்த இயக்கம் இது சார்ந்த அறிவிப்பு வெளியிடுறதுக்கு முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்து வாழ்த்து பெற்றுட்டு வந்தேன்னா சொல்றாரு. வாழ்த்து பெற்று அங்கேயே உக்காரியா, நீ என் கூட எரியான்னு சொல்லியிருந்தா அப்படி இருந்ததுதான் நீங்க சொல்றது. அதையெல்லாம் முன் வச்சுதான் இப்படியான ஒரு பிளான் வந்து இருக்கு. அப்படி இல்லைங்க. ஒரு குடும்பத்துல அப்பாவும் மகனும் ஒன்னா இருக்காங்க. இல்லப்பா நான் தனி குடித்தனம் போறேன்னு சந்தோஷம் சொல்லிட்டு போறது இல்லையா? அப்ப தனி குடித்தனத்தை அப்பாவே திட்டமிட்டு வைப்பாரா? அப்படிலாம் நீங்க கற்பனை பண்ணாதீங்க. அண்ணாமலை அவருக்கு மனசுல இருந்த ஆதங்கங்கள், அவருடைய செயல் திட்டங்கள், இன்றைக்கி ஆக்ஸ்போர்டில் போய் பேசுகிறாரு, அமெரிக்காவில் உட்காந்து சசி தரூர் கூட விவாதிக்கிறாரு, பல நாடுகளுக்கு சென்ற பல விஷயங்களை பார்க்குறாரு. தமிழகத்தில் இன்னும் தமிழகம் மேலும் மேலும் முன்னேறணுங்கிற ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பிராந்திய உணர்வுள்ள ஒரு இயக்கத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் பி த லீடர்.
இதை வந்து முகமூடி போட்டு வந்துட்டாங்க, போட்டி போட்டுட்டு போயிட்டாரு, ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுலாம் பச்சை பொய். அதை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் நம்பாதீங்க. இல்ல என்ன காரணம் அண்ணாமலை அவர்கள் எக்ஸாக்டா யார் மேலேயாவது முன்னாள் இந்நாள் தலைவர்கள் மேல வருத்தங்கள் இருக்கா, உட்கட்சி அரசியல் ஏதாவது இருக்கா? ஏன்னா அவங்க சொல்றாங்க வார் ரூம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை டீஃபேம் பண்ணிட்டே இருந்தாரு, ஏகப்பட்ட அவதூறுகளை வந்து சொன்னாரு அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்றாங்க. அதனால நான் கேட்கிறேன் சார், ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறேன். சீட்டை எப்படி பிரிச்சிருக்கணும் சொல்லுங்க சார். அவருடைய கூட்டணி மொத்தம் 21.5, ஏடிஎம்கே 22% வச்சுக்கோங்க. தேமுதிக வெளியே போயிருச்சு, எஸ்டிபிஐ வெளியே போயிருச்சு, டாக்டர் கிருஷ்ணாமி வெளியே போயிட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு தனிமரமா நின்னவர் இந்த பிஜேபி கூட்டணிக்கு வர்றாரு. அவர் 169 இடத்துல போட்டிடுவாரு, இவங்க 27 இடத்துல போட்டிடுவாங்க. இது என்ன நியாயம்? முறைப்படி 80 சீட் கொடுத்துருக்கணும் பிஜேபிக்கு. நீங்க சொல்லுங்க. 27 சீட்ல போட்டிட்டு எத்தனை சீட்ல வெற்றி பெற்றீங்க? அதாவது ஒரு சீட்ல தான் ஜெயிச்சாங்க. எல்லா தலைவர்களும் தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மக்கள் ஆதரவு அவ்வளவுதான் இருக்கு. 80 சீட்டுக்கு மேல வாங்கியிருந்தா அதை அப்புறம் எப்படிங்க கனெக்ட் பண்ண முடியும்? 80 சீட் வாங்கியிருந்தா இன்னும் உற்சாகம் இருக்கலாம், வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிச்சுக்கலாம். நீங்க எப்படி ரேஷியோ பிரிக்கிறீங்க? என்ன சார் நீங்க? அவர் குடும்பத்துல 10 பேர் இருக்கான், ஆளுக்கு 2 இட்லி 20 இட்லி. இந்த குடும்பத்துல 9 பேர் இருக்கான், 18 இட்லி கொடுக்கணும்ல. வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ள கணக்கு சொல்றீங்க. இப்ப நடந்தது சட்டமன்ற தேர்தல். என்ன நீங்க பேசுறீங்க? அதை வச்சுதானே கூட்டணியே பேசுறாங்க. நாடாளுமன்றத்துல 18% பிஜேபி கூட்டணி வாங்காட்டி, பிஜேபி கூட்டணி வாங்காட்டி அவர் கூட்டணிக்கு வருவாரா? எஸ்பி வேலுமணி தானே ஆரம்பிச்சாரு. 30லேருந்து 35 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம், இவங்க தான் கெடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க தானே ஆரம்பிச்சு சண்டையை போட்டாங்க. ஸோ இந்த செட்டப் பிடிக்காம தான் வெளில வராரு, வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. எந்த உள்நோக்கமும் கிடையாதுங்க. அவருடைய சிந்தனை செயல்பாடுகளை தமிழ்நாடு சார்ந்து மண் சார்ந்து செயல்படுத்துவது கஷ்டம். ஒரு நெருடல் இருக்கிறது. 18 மாதங்களா மன வருத்தத்தில் இருந்தேன். நம்ம நினைக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் அங்கே வேறுபடுது. டெல்லி மன வருத்தத்தோட தான் தேர்தல் பணிகளையும் செஞ்சாரா? மன வருத்தத்தோட எப்படி தேர்தல் பணி செய்ய முடியும்? தேர்தல் பணிங்கிறது வெளிப்படையா செய்யறது, மன வருத்தங்கிறது மனசுக்குள்ள இருக்கிறது. அதை எல்லாரும் காட்டிக்க மாட்டாங்க, வெளியில சொல்லிக்க முடியாது. ஒரு வேட்பாளர் ஆதரிச்சு கூட்டத்துல பேசும்போது, ஐயா நான் மன வருத்தத்தோட இருக்க, தயவு செய்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கள சொல்ல முடியும். அது சொல்ல முடியாதுல்ல. பறந்து வேலை பார்த்தார், 100 தொகுதியில் வேலை பார்த்திருக்காரு. ஓகே, அடுத்த கட்டமா வி த லீடர்ஸ் என்ன பணிகளை மேற்கொள்ள இருக்கு? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கா? நிறைய. ஏன்னா பாஜகவில் இருக்கும்போதே வார் ரூம் எல்லாம் வச்சு நிறைய வேலைகள் பார்த்தாரு. இப்போ அது மாதிரியான ஒரு பணிகள்லாம் முன்னெடுக்கப்படுமா இல்லை எப்படி? வார் ரூம் வேலை பார்க்கறது இல்லைங்க. அவருக்கு வார் ரூம்ல அவருக்கு தனிப்பட்ட முறையில் எதையுமே ஹேண்டில் பண்ணவே மாட்டார். உதவியாளர் ஏதாவது பண்ணுவாங்க, எதுவுமே அவர் கையில் இருக்காது. நீங்கள் இப்போ நான் ஒரு பதிவு போடுறேன், என்னை 10 பேர் திட்டலாம், 50 பேர் வாழ்த்தலாம். அந்த 50 பேர் எனக்கு யாருன்னு நான் பார்த்தா தான் தெரியும். திட்டுறது யாருன்னு நான் பார்த்தா தான் தெரியும். இயல்பாக அண்ணாமலைங்கிற ஒரு இளைஞர்கள், ஒரு வீரமிக்க, ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தவர், ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவரை இளைஞர்கள் விரும்புவாங்க. பேச தெரிந்த தலைவரை விரும்புவாங்க. அடுத்து இந்த இளைஞர் என்ன செய்யணும்னு தினமலர் நடத்துகிற போட்டிகள் மாதிரி எத்தனை விஷயங்களில் போய் அவர் மாணவர்களுக்கான போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகளுக்கு எத்தனை இடத்துல பேசியிருக்கிறார். போன வாரம் கூட கோயம்புத்தூர்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் மாணவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்படி அவருக்குன்னு ஒரு பிராண்டு உருவாயிருச்சு. அந்த பிராண்டை இவங்க குறை சொல்லவோ கொச்சைப்படுத்தவோ அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்த நினைச்சாங்கன்னா அது அவங்க தான் ஃபெயில் ஆவாங்க. அது யாரா இருக்கட்டும், அது உள்ள இருந்தவங்களா இருக்கட்டும், வெளியில இருக்கவங்க, அதை பத்தி அவர் கவலை. காங்கிரஸ்லயுமே அந்த குரல் பார்க்க முடிஞ்சு. ஒரு பிராண்ட் இல்ல, ஒரு தலைவர் இல்ல, ஒரு ஃபேஸ் இல்ல, அதனாலதான் இங்க எங்களால சர்வைவ் பண்ண முடியல. இப்ப தாவேக்காவை ஆதரிச்ச பலர் சொன்னாங்க, இங்க ஒரு தலைமை வேணும், அதனாலதான் தனித்து போட்டியிட முடியல, கட்சியை வளர்க்க முடியல அப்படின்ற ஒரு நிச்சயமா நீங்க அது பாஜகவுக்கும் இருக்கா? நிச்சயமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒற்றை முகம் யாருன்னு தெரியணும், முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு தெரியணும், ஒரு தலைவன் அவங்க முகத்துக்கு முன்னாடி கண் முன்னாடி நிற்கணும், அவங்க சந்தேகங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்க தேவைகளுக்கு தீர்வு சொல்லணும். அப்படி ஒரு தலைவனாக இருக்கணும்னா இன்னைக்கு அண்ணாமலை எடுத்திருக்க முடிவு தான் சிறந்த முடிவுன்னு நாங்கள்லாம் கூட இருக்கோம். என்ன நாளைக்கு எம்பி தேர்தல் வரப்போது, அண்ணன் எனக்கு எம்பி சீட் கொடுங்க, ஒரு 50 பேர் வந்திருக்கான் அவங்கள எம்எல்ஏஸ், அதெல்லாம் கிடையாது. இப்போ இன்னும் 5 இயர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே எத்தனை காலம் மாறும், எப்படிலாம் மாறும் யாருக்குமே தெரியும், கடவுள் தான் தெரியும். எம்பி சீட் இன்னும் 3 வருஷம் இருக்குது. இன்னைக்கு களத்துல ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு புதிய இளைஞர்கள், விழிப்புணர்வு மிக்க இளைஞர்கள், இப்ப அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தோட வேலை பார்த்துருக்கலாம். ஆனா இன்னொரு அழுத்தமான, நேர்த்தியான, அதை எல்லாத்தையும் புரிந்து வேலை பார்க்குற ஒரு இளைஞர் கூட்டம் அண்ணாமலை பின்னாடி திரளப்போகுது.
அது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க திமுகவில் இருக்காங்க, தவேகால இருக்காங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டு பல இடங்கள்ல அவருக்கு ஆதரவாளர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய காலம் வரும், அதுக்காக காத்திருக்கும். பாஜகவுல இருந்து எத்தனையோ தலைவர்கள் இது மாதிரி போயிருக்காங்க. ஆனா திரும்பி அவங்க பாஜகவுக்கு தான் வந்திருக்காங்க. தனியா சர்வைவல் ஆனதுக்கான எந்த சான்றுகளுமே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்களே. நீங்க எடியூரப்பாவை சொல்லுவாங்க, உமா பாரதியை சொல்லுவாங்க, கல்யாண் சிங்கை சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பாஜக திமுக அதிமுக லெவலில் தான் இருந்துச்சு. அவங்க பேசுறதுக்கு அவங்க திருப்பி அவங்களுடைய பலத்தை உபயோகிக்கப்பட்ட பலம் குறைந்தது. திரும்பவும் நான் அந்த பலத்தை நம்பி நீ வாயா திருப்பி முதலமைச்சர் ஆகியா அப்படின்னு எடியூரப்பா கூப்பிடுறதுக்கும் அங்கே ஒரு பிஜேபி களம் இருந்தது. இங்கே அப்படிப்பட்ட களம் இல்லை. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நிறைய தகவலை பகிர்ந்தீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ், எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.